हाय फ्रेंड्स स्माइली फुड तमिल சேனல்ல நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட், 3 பச்சை மிளகாய். ஒயிட் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு உருளைக்கிழங்கு, 100 பீன்ஸ், 100 கேரட், 3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம். இது ரெண்டும் அரைக்கிறதுக்கு. இது ஒரு வெங்காயம் தாளிக்க, கொஞ்சம் கருவேப்பிலை, அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. இது தேங்காயில் போட்டு அரைக்க சோம்பு, ஒரு 4 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு இது தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, லவங்கம் 2, பட்டை ஒரு சின்ன துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான். எண்ணெய் காஞ்சிச்சு, தாளிச்சிக்கலாம். பிரிஞ்சி எல்லாம், லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். சோம்பு பொரிஞ்சிடுச்சு, வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல மிக்சியில், பச்சை மிளகாவும் வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது பச்சை வடை போடுறது வதக்கிக்கலாம். இப்போ இந்த காய்கள் எல்லாம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு. இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த தேங்காயும் இதிலே ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி கப்பு தேங்காய், முந்திரி, சோம்பு அரைச்சதை ஊற்றியாச்சு. குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். காய் பொடியாக கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஸ்டீம் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை கலந்து விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதி வந்துடுச்சு, 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குருமா முடிஞ்சிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு செய்யறதுக்கு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இந்த உப்பும் மாவும் நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி வச்சு கொஞ்சம் சூடாக ஊற்றி சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கையால் கலர முடியாது, அதுக்காக இந்த மாதிரி ஏதாவது கரண்டி வச்சு கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலரி விட்டுட்டு சூடு ஆறட்டும். நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கை வச்சு பசஞ்சிக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா கையில் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மூடி போட்டு வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உருட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ சப்பாத்திக்கு உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். முதல்ல இந்த சைஸ் உருண்டை இருக்கணும். இதே மாதிரி எல்லா மாவு உருட்டி வச்சுக்கலாம். இந்த சைஸில் உருட்டிக்கணும். எல்லா மாவும் அதே மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்ச மாவை எடுத்து நம்ம திரட்டிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு போட்டு கொஞ்சம் திரட்டிக்குங்க.
இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா சட்டி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுக்கலாம். தவா காஞ்சிடுச்சு. லைட்டாக எண்ணெய் தடவிடலாம். சப்பாத்தி போட்டுக்கலாம். திருப்பி திருப்பி விட்டுக்குங்க. எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு தடவிட்டிங்கன்னா எண்ணெய் கம்மியாக தான் இருக்கும். ப்ரஷ் இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சப்பாத்தி அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். சூடான சுவையான சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.